அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாமா? குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் தலைமுறையாக வணங்கப்படும் தெய்வத்தை வழிபடுவதாகும். இந்த வழிபாடு குடும்பத்தின் நல்வாழ்வு, சுப நிகழ்ச்சிகள் மற்றும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் பெற உதவும். குலதெய்வம் என்பது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமைவதில்லை. குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களையே நாம் குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். மதுரை வீரன், கற்பண்ணசாமி, செல்லியம்மன் முதலான தெய்வங்கள் எல்லாம் எப்போதோ மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிறக்கும் குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோயிலில் முதல் மொட்டையடித்து முடி காணிக்கை செலுத்துவது வழக்கம். சிலர் காது குத்துவார்கள். மேலும் வீட்டில் எந்த சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு முன்னர் முதலில் குலதெய்வ வழிபாடு நடத்திவிட்டுதான் துவங்குவார்கள். மேலும் ஆண்டுதோறும் குலதெய்வ வழிபாடு நடத்துவதால் வீட்டில் நன்மையும் மகிழ்ச்சியும் நிலவும் என்பது தொன்ம நம்பிக்கையாகும். மேலும் இப்பொழுது இந்த குலதெய்வ வழிபாட்டை பற்றிய சில பழமொழிகள் இருக்கின்றது. அவற்றையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. குலதெய்வத்தை வணங்கினால் கோடி நன்மை உண்டு என்று பலவிதமாக மக்களுடைய மனதிலே நம்பிக்கை நிலவுகின்றது. குலதெய்வத்தால் ஆகாத காரியம் இல்லை. யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியுமாம். குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் வம்சத்தை காக்க முதலில் ஓடிவரும் உயிர் தெய்வமே குலதெய்வம்தான். வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல் குலம் தடைக்க குலதெய்வம் மிக முக்கியம். நம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தையே வணங்க வேண்டும். நம் கர்ம வினைகளை நீக்க உள்ளவை குலதெய்வங்களே. நமக்கு எளிதில் அருளினை தரும். மேலும் மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும். குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும். ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது. சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்த கூடாது. குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும். ஒருவரது குலம் ஆள் போல் தழைத்து அருகு போல வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கூட கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகமே. எவர் ஒருவர் குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம் ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும். வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பதை பல ஆன்மீக வழிகளில் முயற்சி செய்து பார்த்து சொல்லும் மகான்களின் உண்மை. தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகும். குலதெய்வத்தை மறப்பது நம் அப்பா அம்மாவை மறப்பது போன்று ஆகும். குலதெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம். குலதெய்வ வழிபாட்டினால் தீராத நோய்களுக்கு பரிகாரம் பெறுவது, கல்வி, திருமணம் அமைவது, தொழில் விருத்தி கிடைப்பது, குழந்தை வரம் பெறுவது முதலிய பயன்கள் பெறலாம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்தால் அவற்றின் பலன்கள் கிடைக்காது. குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய மகானை வைத்து பூஜை செய்தாலும் எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்காது. ஆள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். குலதெய்வம் சாபமிடாது. அந்த குலத்தை சார்ந்த நீங்கள் சரியாக வழிபடவில்லையே என்று மனது வருத்தப்படும். அதனால் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தள்ளி போகும். ஆகவே எல்லோரும் தவறாது குலதெய்வ வழிபாட்டை செய்து சந்தோஷமாக இருங்கள். ஒருவர் எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாது. அது நமது குலத்திற்கே கேடு விளைவிக்கும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பது ஒரு பழமொழி. ஆம், யார் தம்மை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்களோ அவர்களிடம்தான் குழந்தைகளும் தெய்வங்களும் சென்று சேர்ந்துவிடும். குலதெய்வத்தின் அருளால் நம் இன்னல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். நாம் குலதெய்வத்தை வழிபடும் பொழுது நமக்கு வரும் வினைகள் யாவும் நல்வினையாக மாறும்.
குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மறந்திருந்தால் முதலில் மீண்டும் தொடங்குங்கள். வேறு எந்த தெய்வமும் அதற்கு இணை இல்லை. மற்ற தெய்வத்திற்கும் குலதெய்வத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? மற்ற தெய்வங்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள், குலதெய்வத்திற்கு உங்கள் வம்சவழிதான் பிள்ளைகள். குலதெய்வ வழிபாட்டை மாசி மாத மகா சிவராத்திரி அல்லது பங்குனி உத்திர நாளில் மேற்கொள்வது சிறப்பு. இதெல்லாம் சரி, கோவிலுக்கு சென்று வழிபட முடியவில்லை எனில் எவ்வாறு குலதெய்வத்தை வழிபடுவது? வீட்டிலேயே வழிபடலாம். அதற்கு ஒரு உகந்த நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பூஜைக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்துவிடுங்கள். வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும். பூஜையை காலை 6 மணி அளவில் செய்வது சிறப்பாக இருக்கும். அதிகாலை வேளையிலேயே வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து மனதார மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும். பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு என்று மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யுங்கள். முடிந்தால் குலதெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஒரு மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி உங்களால் இயன்ற அளவு காணிக்கையை வைக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக இந்த காணிக்கையை வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குலதெய்வ கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையவில்லை. எப்போது குலதெய்வ கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அந்த சமயம் இந்த காணிக்கையை உண்டியலில் சேர்த்து விடுகிறோம் என்று சொல்லி அந்த காணிக்கையை முடித்து பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள். இப்படி வருடந்தோறும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை மஞ்சள் துணியில் வைத்து குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டுதல்களை செய்துவிட்டதாக நினைத்து மஞ்சள் துணியை முடிந்து பூஜை அறையில் வைத்தால் போதும். அந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சேர்ந்துவிடும். அடுத்த முறை குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடிந்து வைத்திருக்கும் காணிக்கையை குலதெய்வ கோயிலில் சேர்த்துவிட வேண்டும். குலதெய்வம் நம்மை கண்ணின் இமை போல காத்து நிற்கும். குலதெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் உலகில் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் கால் அடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.